ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 2வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். அபிஷ்டுதஸ்தத்ர முனீஸ்வரைஸ்த்வம் அபிஷ்டுதஸ்தத்ர முனீஸ்வரைஸ்த்வம் ராஜ்ஞஸ்வதுல்யம் சுதமர்த்தியமானஹ ராஜ்ஞஸ்வதுல்யம் சுதமர்த்தியமானஹ ஸ்வயம் ஜனிஷ்யேஹமிதி ப்ருவாணஹ ஸ்வயம் ஜனிஷ்யேஹமிதி ப்ருவாணஹ திரோததா பர்ஹிஷி விஸ்வமூர்த்தே திரோததா பர்ஹிஷி விஸ்வமூர்த்தே அபிஷ்டுதஸ்தத்ர முனீஸ்வரைஸ்த்வம் ராஜ்ஞஸ்வதுல்யம் சுதமர்த்தியமானஹ அபிஷ்டுதஸ்தத்ர முனீஸ்வரைஸ்த்வம் ராஜ்ஞஸ்வதுல்யம் சுதமர்த்தியமானஹ ஸ்வயம் ஜனிஷ்யேஹமிதி ப்ருவாணஹ திரோததா பர்ஹிஷி விஸ்வமூர்த்தே ஸ்வயம் ஜனிஷ்யேஹமிதி ப்ருவாணஹ திரோததா பர்ஹிஷி விஸ்வமூர்த்தே. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். விஸ்வமூர்த்தே, இந்த பிரபஞ்சமே திருமேனியாக உடையவரே பெருமானே. தத்ர, அந்த யாகத்தில், முனீஸ்வரைகி, மாமுனிவர்கள், அபீஷ்டுதக, உங்களை போற்றி துதித்தார்கள். அப்போது அவர்கள் என்ன கேட்டுக்கொண்டார்கள்? ஸ்வதுல்யம், உங்களுக்கு ஒப்பான, சுத்தம், ஒரு மகனை, ராஜ்ஞக, அரசனுக்கு, அத்தியமானக, அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். துவம், நீங்கள், அகம் ஸ்வயம் ஜனிஷ்யே, நானே மகனாக பிறப்பேன், இதி ப்ருவாணக என்று கூறி, பர்ஹிஷி, அந்த யாக அக்னியிலேயே, அந்த வேள்வி தீயிலேயே, திரோததாக மறைந்தீர்கள். இப்போது இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். அபிஷ்டுதஸ்தத்ர முனீஸ்வரைஸ்த்வம் ராஜ்ஞஸ்வதுல்யம் சுதமர்த்தியமானஹ ஸ்வயம் ஜனிஷ்யேஹமிதி ப்ருவாணஹ திரோததா பர்ஹிஷி விஸ்வமூர்த்தே. விஸ்வமூர்த்தே என்று பகவானை விழித்து பட்டதிரிகள் நாபியோட யாகத்தில் பகவான் தோன்றின பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். பகவானை கண்டதும் நம்ம தான் போன ஸ்லோகத்திலே பார்த்துட்டோமே, நாபிக்கு ஏதாவது ஒரு பலன் வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எப்போவுமே இருக்காதான். அதனால் அவர் பகவானை பார்த்த உடனே அந்த சந்தோஷத்தில், அந்த மெய்மறந்த இன்பத்தில் இருந்தாரே தவிர எதுவும் வரம் கேட்கணும்னு அவருக்கு தோணவே இல்லையா. பக்கத்தில் இருந்த முனிவர்கள் தான் வரம் கேட்டார்களாம். அதை எப்படி சொல்கிறார் பட்டத்திரி? இந்த அரசருக்கு உங்களை போன்ற ஒரு புத்திரனை வரமாக அளிக்கும்படி அந்த முனிவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். உங்களை போன்ற மற்றொன்று என்பது இல்லாததுனால நானே மகனாக பிறக்கிறேன் என்று நீங்கள் சொல்லிவிட்டு யாகத்தீயில் மறைந்து விட்டீர்கள் என்று பட்டத்திரி கூறுகிறார்.